சார், அனைவருக்கும் வணக்கம். நான் வழக்கறிஞர் ராஜசேகரன், சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணியாற்றிட்டு இருக்கேன். அவர் அனந்தரங்கன் வழக்கறிஞர், உயர்நீதிமன்றம். இவர் ஷாஜஹான் என்னுடைய கிளையண்ட். இவர் குவிண்டன் தாசன், இவர் தான் உயில் ஹோல்டரு. அவருடைய கார்டியன் தாஸ். இப்போ என்னன்னா, ராயபுரம் மனோ, அதிமுகவை சேர்ந்த ராயபுரம் மனோ இன்று காலை ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் என்னுடைய கட்சிக்காரரை மிகவும் அவதூறாகவும் பொய்யாகவும் போலியான பத்திரங்கள் தயாரித்ததாகவும் உங்களிடம் சொன்னதாக நாங்கள் படித்தோம். அந்த ப்ரெஸ் ரிலீஸும் பார்த்தோம். சம்பந்தமே இல்லாமல் அமைச்சர்களும் முன்பு நடந்த சில குற்றங்கள் சில வழக்குகளை சம்மந்தப்படுத்தி இதில் என்னன்னா, அவர் இருக்க இடமே உரிமையாளர் இவர் தான். இவர்கிட்ட தான் அந்த டாக்குமெண்ட்டோட, அவர் இருக்கிற இடத்துக்கு பேரண்ட் டாக்குமெண்ட் அவர்கிட்ட கிடையாது. அது லேண்ட் கிராப் பண்ண ஒரு டாக்குமெண்ட். இவர் தான் ஓனர், அப்சல்யூட் ஓனர் இவர் தான். அதுக்கு உண்டான எல்லா ஆவணங்களும் தாய் பத்திரமும் இவர்கிட்ட இருக்குது. குவிண்டன் தாசன் சேம்பர்ஸ், ஐடா சேம்பர்ஸ்ன்ற ஒரு 18 இடங்கள் அந்த ஜார்ஜ் டவுன் ஏரியாவில் மட்டும், அதனுடைய மொத்த டாக்குமெண்ட்ஸுடைய ஹோல்டர் இவர் தான். அவருடைய அந்த இடத்தை சீர் செய்ய வந்தவர் தான் திரு ஷாஜஹான் அவர்கள். இப்போது திரு ஷாஜஹான் அவர்கள் உங்களிடம் சொல்லுவார் என்ன நடந்துச்சு அப்படின்னு. நீங்கள் ரெண்டு இப்படி வந்துடுங்க. நீங்கள் சென்டர் நீங்கள் வந்துடுங்க சார். நீங்கள் இருக்கீங்களா? என் பெயர் ஷாஜகான். நான் ஷிப்பிங் பிஸ்னஸ் ஷிப்பிங் பிஸ்னஸ் கடந்த 30 வருடங்களாக அந்த இடத்தில் நான் பாரிஸ் கார்னரில் சொந்த பில்டிங் கட்டி, எஸ்ஆர் டவர் என்ற பில்டிங் கட்டி நான் அங்கு தொழில் நடத்தி வருகிறேன். அதன் அருகாமையில் தான் ராயபுரம் மனோ என்பவர் அலுவலகம் வச்சு நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் கட்சிக்காரர். அவரை பற்றி பல அலகேஷன் போய் கொண்டு இருக்கிறது. அவருடைய தொழில் வேற, என்னுடைய தொழில் வேற. நான் பிஸ்னஸ் பண்ணி தான் இன்றைக்கு வரைக்கும் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் குவிண்டன் தாசனுடைய நண்பராக இருக்கிறேன். அவர் எனக்கு ஒரு சொத்தை கொடுத்து அதை கிளியர் செய்து சாதாரணமாக பேசுங்க. இருக்கிறேன் போகிறேன் அப்படிலாம் சாதாரணமாக தமிழ் கலோக்கில் பேசுங்க. ஃபர்ஸ்ட் என் பேர் ஷாஜஹானுங்க. நான் இருங்க, என் பேர் ஷாஜஹான். அதிமுக ராயபுரம் மனோ மீது குற்றச்சாட்டு வைக்கிறேன் அப்படின்னு சாதாரணமாக பேசுங்க. என்னுடைய பேர் ஷாஜகான். அவர் என்னை தேவையில்லாமல் அவதூறு பரப்பி வருகிறார். நாங்கள் நம்மளுக்கு எப்படி சார்? இல்லை சார், சாதாரணமாக பேசுங்க. இப்போ என்கிட்ட சொல்லுவீங்கல்ல, அந்த மாதிரி பேசுங்க. அவர் அதிமுக முன்பு காங்கிரஸில் இருந்தார், இப்பொழுது சார் நான் சொல்லிடுறேன் சார். இவர் ஷாஜஹான் சார். இவர் ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறாரு. பேசஞ்சர் ஷிப் வாங்கி ஒரு வியாபாரம் பண்ணுறாரு 30 வருஷமா அதே ஏரியாவில். அதிமுகவை சேர்ந்த ராயபுரம் மனோவுக்கும் இவருக்கும் எந்த விதமான குடுக்கல் வாங்கல தொடர்போ கிடையாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் இவர் பேர் அவர் தேவையில்லாமல் இழுத்து அவர் ரொம்ப தரக்குறவா பேசிட்டு இருக்காரு. அவர் நீங்க சாதாரணமாக சொல்லுங்க. என்னுடைய பேரை அவர் இழுத்து இதில் அவதூறு பரப்பி கொண்டிருக்கிறார். எதற்காக செய்கிறார் என்று எனக்கு தெரியவில்லை. மற்றும் நான் எதுவும் பணம் கேட்டதாக பொய்யாத தகவலையும் சொல்லி கொண்டிருக்கிறார் அவர், ராயபுரம் மனோ என்பவர். இது எனக்கு எந்தவித சம்பந்தம் கிடையாது. இவர் தேவையில்லாமல் என்னை அவதூறு பரப்பி கொண்டு என்னை அசிங்கப்படுத்தி கொண்டிருக்கிறார். நான் 30 வருடங்களாக தொழில் செய்து வருகிறேன் அந்த இடத்தில். அதற்கு அருகாமையில் அவர் இருந்து கொண்டு இந்த வேலையெல்லாம் செய்து கொண்டு வருகிறார். அந்த இடம் யாருன்னு? அந்த இடம் எங்களுடைய நண்பர் குவிண்டன் தாசனுடைய இடம். அவர் குடியிருக்கும் இடமும் இவருடைய இடம்தான். அவர் அதை அவர் தவறுதலாக அபகரித்து அவர்கிட்ட எந்தவித ஆவணமும் கிடையாது. ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வைத்துக்கொண்டு இன்னும் அனுபவித்துக் கொண்டு வருகிறார். அவர் போலி பத்திரம் தயாரித்து அவர் தான் அந்த இடத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். இவர் உயில் மூலம் எங்கள் குவிண்டன் தாஸ் எங்கள் நண்பர்களுடைய இடம் தான் அந்த இடம். அவர் குடியிருக்கும் இடமும். இப்போ குவிண்டன் தான், அதாவது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறேன், போலி பத்திரம் தயாரித்து ராயபுரம் மனோ குவிண்டன் தாசன் இடத்தை அபகரித்து கொண்டு இவர்கள் பொய்யானவர்கள் என்று அவர் பேட்டி கொடுக்குறாரு. அதுதாங்க கிரக்ஸ் ஆஃப் தி மேட்டர்.
குவிண்டன் தாசன் பேசுவார், நீங்கள் பேசுங்க சார். என்ன கேஷுவலாக பேசுங்க சார், டென்ஷன் ஆகும். கேஷுவலாக பேசுங்க. My name is Quintin George Dawson. தமிழ்லையா? எனக்கு ஜார்ஜ் ஜோசப் சேம்பர் 2008 வந்து ஒரு வில்லு கொடுத்தாரு. அவர் ஆல் ஜார்ஜ் ஜோசப் சேம்பர் அண்ட் எவ்ரிபடி ஒரிஜினேட்டட் ஃப்ரம் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ஜார்ஜ் அலெக்சாண்டர் சேம்பர்ஸ் இஸ் அ பியானியர் ஆஃப் குரோம் லெதர் கம்பெனி. ஐடா சேம்பருக்கு வந்து ஏகப்பட்ட சொத்து இருக்குது மெட்ராஸில், சென்னை, ஆந்திரா, நிறைய ஸ்டேட்டில். பட் பர்டிகுலர்லி ப்ராட்வே ப்ராப்பர்ட்டியில் மனு வந்து என் மேலே நிறையா வந்து அலிகேஷன் கொடுக்குறாரு. ஆனால் அந்த அவர் உட்காந்துருக்கிற இடம் விட எந்த தான், அது பக்கத்தில் இருக்கிற 18 பில்டிங்கு எங்களுக்கு தான். இதெல்லாம் வந்து ஆல் பிரிட்டிஷ் சொத்து, பிரிட்டிஷ் பில்டிங்கு. இதில் வந்து அவர் கிராப் பண்ணிவிட்டு என் மேலே, ஷாஜகான் மேலே நிறையா பொய்யான புகார் கொடுக்குறாரு. இது அதுவும் இல்லாத அவர் கோர்ட் ஆர்டர் படிக்கிறதுக்கு அவர் வந்து தெரியவே தெரியாது எப்படி படிக்கணும்னு. வில்லை வந்து ரத்து பண்ணிட்டுன்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் ஜஸ்டிஸ் புஷ்ப சத்யநாராயணன் அவங்க என்ன பண்ணியிருக்காங்களா, இந்த வில்லு வந்து கிறிஸ்டியன் லா செக்ஷன் 213 வந்து ப்ரொபேட் நாட் நெசசரின்னு ஆர்டரில் கொடுத்துருக்காங்க. இந்த ஆர்டரில் ஒன்லி வேல்யூவேஷன் அண்ட் சைட்டேஷன், இது ரெண்டு தான் இதில் வில்லு இது இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் கொடுத்துக்குறாங்க. இது வச்சுக்கிட்டு யாருக்கும் இது கோர்ட் ஆர்டர் படிக்கவே தெரியல. இது வச்சுக்கிட்டு டிஸ்மிஸ் ஆச்சு எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு வராங்க. மேட்டர் இந்த சுப்ரீம் கோர்ட் இந்த வில்லு பவர் ஆஃப் அட்டார்னி எவ்ரி திங் இஸ் தேர் இன் பெண்டிங். இப்போ எனி டைம் சுப்ரீம் கோர்ட்லேருந்து இப்போ வரப்போகுது எல்லா கேஸும். அதுவும் இல்லாத குரோம்பேட்டில் 267 ஏக்கரு, அதில் வந்து 900 பேர் வந்து கிராப் பண்ணிக்கிறாங்க. அந்த கேஸை வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து பெண்டிங்கில் இருக்குது. வேறு ஏதாவது சொல்லணும்? வேறு ஏதாவது அவர் இவருடைய நண்பரும் நீங்கள் பேசுங்க. இவர் ராயபுரம் மனோவை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு, ரொம்ப வேலிடாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் தான் இவர் கூட ட்ராவல் பண்ணவர். இதை கொடுங்க, உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் தாஸ் பாண்டியன். நான் என்னோடய கட்சி இதை சொல்லலாம்ல, தேவையில்ல. நான் குவிண்டன் தாசனோட ஒரு கார்டியன், அவருக்கு ஒரு பாதுகாவலராக இருக்கிறேன். அதாவது வந்து காலையில் ப்ரெஸ் ரிலீஸ் வந்து மனோ பண்ணியிருக்கிறாரு. அதில் வந்து ஆய்வாளர்லேருந்து, துணை இணை ஆய்வாளர்லேருந்து, நம்ம சிட்டி கமிஷனர் வரைக்கும் இதில் இழுத்துருக்கார். அவர் சொல்வது எல்லாமே பொய். அதாவது வந்து இந்த சென்னையில் இருக்கிற சொத்து ஃபுல்லாகவே ஜார்ஜ் அலெக்சாண்டர் சேம்பர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வெள்ளைக்காரனுடைய சொத்து. பிரிட்டிஷ் கவர்மெண்ட் சொத்துல ஒரு பிரிட்டிஷ்காரனோட சொத்து. குரோம் லெதர் ஃபேக்ட்ரின்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், குரோம்பேட்டை குரோம் லெதர் ஃபேக்ட்ரி, அந்த ஓனரோட சொத்து. கிட்டத்தட்ட சொன்னார்ல 265 ஏக்கர் குரோம்பேட்டையில். அதே மாதிரி பாரிஸில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 18 பில்டிங். இந்த இடத்த தான், இதில் ஒரு இடத்த ராயபுரம் மனோ அவர்கள் அவர் வச்சிருக்க வடக்கு கடற்கரை சாலை எண் 51 அவர் தான் வச்சிருக்கிறார், அபகரித்து வச்சிருக்கிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா 1996 அந்த இடத்த வச்சிருக்கிறாரு. இது வரைக்கும் ஒரு பில்டிங் கூட கட்டல. அவருக்கு இருக்க பிஸ்னஸுக்கு அவர் டெவலப் பண்ணல. ஏன் டெவலப் பண்ணல? அந்த கேள்வியை நீங்கள் ப்ரெஸ்காரங்க நீங்கள் காலையில் கேட்டிருக்கணும், பட் உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். இது இந்த இடத்துல இருந்து ஒரு 4வது பில்டிங் தான் இந்த இட பிரச்சனை. 2646 ஸ்கொயர் ஃபீட்டுன்னு நினைக்கிறேன். இவர் வச்சிருக்கிறது 2405 ஸ்கொயர் ஃபீட்டு பக்கத்தில் தான். அதை இடிக்கும் போதோ கல்லை எடுக்கும் போதோ இவர் ஒரு 10 தடவை போவார் அந்த ரூட்டில். உடனே இவர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம்ல, கொடுக்கல. இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்துவிட்டு இதை பற்றி ஒன்றுமே தெரியாமல் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி இந்த குவிண்டன் தாசனை நான் தான் ராயபுரம் மனோவுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். ராயபுரத்தில் என்னுடைய நண்பர் இல்ல திருமண விழாவில் அறிமுகப்படுத்துகிறேன்.
அதுக்கப்புறம் நான் ராயபுரம் போனவன் என்னுடைய நண்பர் தான், நீண்ட கால நண்பர். கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 4-5 தடவை நானும் குயின்டன் தாசனும் போய் சந்திக்கிறோம். எங்ககிட்ட இதில் எல்லா விவரத்தையும் கேட்டுட்டு அவர் ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணுறாரு. என்ன பண்ணுறாரு? முதலமைச்சர் மேலே அவதூறு பண்ணுறார், முன்னாள் அமைச்சர் மேலே அவதூறு பண்ணுறார். இதில் கிட்டத்தட்ட ஒரு 3-4 பேரில் அவர் அவதூறு பண்ணியிருக்கிறாரு. மொத்தம் பொய். காவல்துறை மேலே பொய்யான தகவலை சொல்லியிருக்கிறார். இதுவும் பொய். இந்த இடத்து விஷயத்துக்கும் மற்றவங்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமே இல்லை. ஒரு 2646 ஸ்கொயர் ஃபீட்டு தான். அதுக்கும் முன்னாள் அமைச்சர் சேகர் பாபுக்கும் முதலமைச்சருக்கும் போலீஸுக்கும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லை. அவர் கொடுத்த இதுக்கு நான் உங்களுக்கு பதில் சொல்லிட்டேன். இதில் ஏதாச்சும் ஒரு டவுட் இருக்கா உங்களுக்கு? நான் வந்து பிஜேபியை சார்ந்தவன். எனக்கு முதலமைச்சரோ இல்லைன்னா மினிஸ்டருக்கோ இல்லைன்னா மற்றவங்களுக்கோ சால்ரா போடணுன்னு அவசியம் இல்லை. நான் இவரோட கார்டியன். இந்த லேண்டை பற்றி எனக்கு ஃபுல்லாக தெரியும். ஜார்ஜ் அலெக்சாண்டர் சேம்பஸோட சொத்து இது. இது விவகாரமாக செங்கல்பட்டு கோர்ட்டு, தாம்பரம் கோர்ட்டு, நம்ம ஆலந்தூர் கோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு, பல்லாவரம் கோர்ட்டு, ஹைகோர்ட், எல்லா கோர்ட்லேயும் தாசன் பேரில் தாசன் போட்டிருக்க கேஸும் இருக்குது, அவர் பேரில் கேஸ் இருக்குது, அட்டன் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. நம்ம இதில் சில முக்கியமான விவிஐப்பெல்லாம் சொல்லலாம், பட் கோர்ட்டில் இருக்கிறதுனால நாங்கள் இந்த இடத்துல சொல்லக்கூடாது. சார் இதை ப்ரெஸ் ரிலீஸ் உங்களுக்கு கொடுத்துட்டாரு சார். அவர் என்ன பொறுப்பில் இருக்காருன்னு எங்களுக்கு தெரியல சார். ஏடிஎம்கேல இருக்கார். முன்னாடி காங்கிரஸில் இருந்தார், தமாகல இருந்தார், இப்போ ஏடிஎம்கே போயிருக்கிறாரு. இது நடந்து முடிஞ்ச தேர்தலில் எப்படி வேணாலும் ரிசல்ட் வரலாம், அது நம்ம முடிவு பண்ணுறதில்ல. நீங்கள் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்தாலுமே இந்த முதல்வருக்கு ஆப்பனட்டாவோ இல்லைன்னா முதலமைச்சருக்கு ஆப்பனட்டாவோ நாங்கள் பொய் சொல்ல போகிறதில்ல. என்ன உண்மையோ அதைத்தான் சொல்லுவோம், என்ன கோர்ட்டில் இருக்கோ அதான் சொல்லுவோம். என்ன லேண்ட் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் என்ன கொடுக்குதோ அந்த பேப்பர் தான் நாங்கள் உங்கள்கிட்ட கொடுப்போம். அதாவது அவருக்கு தாசனை இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டது நாங்கள். இந்த விவரத்தை பூரா அவர்கிட்ட சொன்னங்க. இவர் வாங்கியிருக்காரு தெரியுமா ஒரு பில்டிங்கு, இவர் இருக்கிறார் தெரியுமா ஒரு பில்டிங்கு 2405 ஸ்கொயர் ஃபீட்டு. அதுக்கும் இவருக்கும் சம்மந்தம் இல்லை. யாருக்கிட்டே போய் போலி டாக்குமெண்ட் போட்டிருக்கிறார். அதை மறைப்பதற்காக இந்த விஷயத்தை எல்லாத்தையும் இப்படி கொண்டு வர்றார், வேற ஒன்றுமே இல்லை. பக்கத்து பில்டிங் 3வது பில்டிங் அது வந்து ஒரு வெள்ளைக்காரன் சொத்து. அது வந்து நீங்கள் லீகலாக என்ன பண்ணணும், கோர்ட்டுக்கு போகணும். உங்கள்கிட்ட டாக்குமெண்ட் இருந்தால் நீங்கள் சிவில் கோர்ட்டுக்கு போகணும். அது இல்லாமல் நீங்கள் போலீஸை குறை சொல்கிறது, கமிஷனரை குறை சொல்கிறது, அசிஸ்டன்ட் கமிஷனரை குறை சொல்கிறது, அதுக்கப்புறம் முதலமைச்சரை குறை சொல்கிறது, அதுக்கப்புறம் நம்மகிட்ட இங்கே இருந்த அறநிலைத்துறை அமைச்சரை குறை சொல்கிறது, அது தவறான குற்றச்சாட்டு. அதுக்கு ஏதாச்சும் எவிடன்ஸ் இருந்தால் நீங்கள் ப்ரெஸ்ஸில் ரிலீஸ் பண்ணுங்கள். நீங்கள் சொல்கிறீங்களே தாசன் மேலே குற்றம் சொல்கிறீங்களே, ஏதாவது டூப்ளிகேட்டு ஏதாச்சும் இது வந்து தவறு அப்படின்னா நீங்கள் வந்து ஆதாரத்தை கொடுக்கலாமே. ஏன் ஆதாரத்தை கொடுக்க மாட்டேங்கிங்க? காலையில் இந்த நீங்கள் டைப் பண்ணதை தான் கொடுத்துருக்கீங்க ப்ரெஸ்ஸில். வட இந்தியர்கள் யார் வட இந்தியர்களுக்கு எங்கே சார் சொத்து? அவன் நீங்கள் சொல்கிறதே வட இந்தியர்கள், அவன் வந்து இங்கே எப்படி சொத்து வாங்கினா? வெள்ளைக்காரன் சொத்தை எப்படி சார் வட இந்தியா? அதுக்கு டாக்குமெண்ட் கொடுங்க சார், பேரண்ட் டாக்குமெண்ட் கொடுங்க, லீகலாக கொடுங்க, அது எப்படி வந்துச்சுன்னு கொடுங்க, எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண நீங்கள் கோர்ட்டில் ப்ரூவ் பண்ணலாம் சார். வட இந்தியர்கள் சொல்லி தப்பான முறையில் இது வந்து ஒரு மத கலவரம் கலவரம் பண்ணுறதுக்காக மன தூண்டுகிறார். ஆமாம், அது வந்து பிரிட்டிஷ்காரன் பில்டிங்கு, அதை வந்து லீகலாக நீங்கள் கோர்ட்டில் சந்திக்கணும். பிரிட்டிஷ் அரசு இல்லை, பிரிட்டிஷ்காரன் இது.
ஆமாம், இண்டிவிஜுவலாக ஒருத்தர் சார்ஜ் அலெக்சாண்டர் சேம்பர்ஸ் வாங்கியிருக்காரு. அவருக்குள்ள ஃபேக்ட்ரி தான் குரோம் லெதர் ஃபேக்ட்ரி. குரோம் லெதர் ஃபேக்ட்ரி கம்பெனி சார்ஜ் அலெக்சாண்டர் சேம்பர்ஸ் நேமு. அதில் தான் எல்லா சொத்து இருக்கும். அதோட உயில் இங்கே இருக்கு. அவரோட வாரிசுதாரர் தான் சிஜே சேம்பர்ஸ் தான் கொடுத்துருக்காரு. அவர் உயிரோட இங்கே தான் இருக்கிறாரு. 2008 தான் உயில் கொடுக்குறாங்க. பட் ஒரே ஒரு விஷயம், அந்த சொத்தை யாருமே இங்கே எடுத்து அபகரிக்க முடியாது, டாக்குமெண்ட் போட முடியாது. அது வந்து ஏஜிஓடியில் அத்தனை டாக்குமெண்ட் கோர்ட்டில் இருக்கு. நீங்கள் அதை எடுக்காமையோ தொடாமையோ ஒரு சின்ன இடத்த கூட எடுக்க முடியாது. தட் இஸ் லா. சார் இங்கே பாருங்க, அதாவது தரணி குமாருக்கு யார் கூட்டாளி? நான் வந்து சார், நான் வந்து என் பேர் தாஸ் பாண்டியன். நான் பிஜேபிக்காரன். டெட்டோ ஆப்பனட் வந்து திமுக. புரியுதா? நாங்கள் எப்படி வந்து முதல்வருக்கும் சேகர் பாபுக்கும் கூட்டாளியாக இருப்போம்? நான் வந்து பிஜேபியில் இருக்கிறேன். நான் எப்படி சேகர் பாபு கூட்டாளியாக இருப்பேன்? சார் உண்மையை சொல்கிறேன் சார். நீங்கள் கோர்ட்டுக்கு போங்க சார், லீகலாக கோர்ட்டுக்கு போங்க, நிரூபிங்க. கோர்ட்டில் நீங்கள் ரெவன்யூ ரெக்கார்டை கொடுங்க. சிவில் கேஸில் நீங்கள் சிவில் டிஸ்பியூட் போங்க, வாங்கங்கிறோம் நாங்கள். சார் புகார் கொடுத்துருக்காங்க சார். சிவில் டிஸ்பியூட்டில் உங்களுக்கு என்ன தெரியும்? போலீஸ் ஒரு அளவுக்கு தான் தலையிட முடியும், கோர்ட்டு தான் முடிவு பண்ணும். இதுக்கும் சேகர் பாபுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. சார் ஒரே ஒரு விஷயம் கேட்டுக்கோங்க. ஆம்ஸ்ட்ராங் மரணம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் இருக்குமா? ஏன்னா இது நடந்தது, இந்த வீட்டு விஷயம் நடந்தது, இந்த இட விஷயம் நடந்தது கிட்டத்தட்ட ஒரு 8 மாதம், 1 வருஷம் கூட இல்லை சார். ஒரு 8 மாதம் ஆச்சு இந்த இட பிரச்சனை நடந்து. இந்த இட பிரச்சனைக்கும் அவருக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? ஆம்ஸ்ட்ராங்கு இதுக்கு என்ன சார் சம்மந்தம் இருக்கு? இவர் வந்து ஆம்ஸ்ட்ராங்கையும் காக்கா தொகுப்பு பாலாஜியும் இதை இன்க்ளூடிங் பண்ணி இவர் வந்து இந்த கேஸை வந்து முதலமைச்சர் மேலேயும் சேகர் பாபு மேலேயும் திசை திருப்புறாரு. அது வேற இது வேற. ஆமாம், கிட்டத்தட்ட கூடிய சீக்கிரம் இவர் ராயபுரம் போனோம் லீகலாக வந்து தப்பு பண்ணியிருந்தா அரெஸ்ட் ஆவார். அடுத்த கட்ட நடவடிக்கை நாங்கள் லீகலாக போவோம், பொசிஷன் எடுப்போம், லீகலாக போவோம், டாக்குமெண்ட் கொடுப்போம், ரெவன்யூ ரெக்கார்டு கொடுப்போம். நாங்களும் காவல்துறையில் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். அடுத்து யார் வந்தாலும் சரி, எந்த கவர்மெண்ட் வந்தாலும் சரி, லீகலாக அணுகுமுறை. சட்டம் தன் கடமை செய்யும். 25 வருஷம். எஸ் எஸ் ஆமாம். சார் நாங்கள் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஷாஜகான் வந்து ஒரு சின்ன ஒரு பேப்பர் கொடுத்துருக்காரு. அதில் படித்து பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கை வரலாறு அவர்கிட்ட இருக்குது. என்னுடைய நண்பர் தான். காங்கிரஸ் கட்சியில் இருக்கும்போதும் தமாகாவில் இருக்கும்போது இப்பவும் என்னுடைய நண்பர் தான். எங்கூட நல்லா தான் போன வாரம் வரைக்கும் நாங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருக்கோம். நான் என்னுடைய நண்பரை வந்து அறிமுகப்படுத்தி வச்சுருக்கேன். இவர் தான் இவர், ஓஹோ இவர் தானா அவர் அப்படின்னு சொல்லிட்டு என்னை வீட்டுக்கு வர சொல்லி என்னுடைய நண்பரை கூப்பிட்டு நாங்கள் 3 முறை பார்த்தோமா இல்லையா? பார்த்து பேசணும், நண்பர்களாக பேசணும். அவர் என்னுடைய ஸ்டேட்மெண்டெல்லாம் வாங்கிட்டு யூடியூப்பில் பேட்டி கொடுக்குறாரு. தாசன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. அதாவது உன் சொத்து நீ வச்சிருக்க, அபகரிக்கிறாரு அப்படின்னா தாசனுக்கும் உனக்கும் பந்தம் இருக்கணும். தாசன் மேலே நீ அவர் போலி டாக்குமெண்ட் உனக்கு போட்டு கொடுத்துருக்கணும். நீ வந்து கமிஷன் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும். ஒன்றுமே இல்லையே, அவருக்கும் உனக்கு சம்மந்தமே இல்லையே, நீ அவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்த? வாட் இஸ் த ரீசன்? சார் நாங்கள் உங்களுக்கு அந்த இதை கொடுத்துருக்கோம் சார்.
அந்த புகார்களை பற்றி நம்ம அவங்க அண்ணனை பற்றி அந்த புகார்களை பற்றி நம்ம சொன்ன நான் சொல்கிறதுக்கு அது எனக்கு அது நல்லதாக தோணலை. அதை போய் சொல்லுவாங்களா, உங்களுக்கு லிஸ்ட்டு கொடுத்துட்டோம், நீங்கள் வேணால் அது தவறாக இருந்தால் கூட நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, டிபார்ட்மெண்ட்டில் செக் பண்ணிக்கோங்க. ஷாஜான் நீங்கள் சார், அதாவது வந்து ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும். நமக்கு வந்து நம்ம இந்தியன் சட்ட பிரகாரம் கீழ் கோர்ட்டு மேல் கோர்ட்டுன்னு இருக்குது. நாங்கள் இது கீழே இருந்து மேலே வரைக்கும் போய் இப்போ சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் நாங்கள் கேஸ் கொண்டு போயிட்டோம். 25 வருஷம் 25 இயர்ஸாக இவரே இந்த வயசான நேரத்தில் ஒரு 76 வயசு இருக்கும், இது வரைக்கும் கோர்ட் அட்டன் பண்ணிகிட்டு இருக்காரு. சென்னை சிட்டியில் கிட்டத்தட்ட ஒரு 6 கோர்ட்டுக்கு நடையாக நடந்துக்கிட்டு இருக்காரு. அவருக்கு வந்து பொய் சொல்லணும், இது ஏமாற்றணும், அவர் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு கொடுக்கணும்லாம் இல்லை. அவர் ஹீ இஸ் பேச்சுலர், ஓகேவா? இவருக்கு அந்த அவசியம் இல்லை. தவறான முறையில் அவரை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ண போய் தான் நாங்கள் இந்த ப்ரெஸ் மீட்டுக்கு வந்திருக்கோம். தப்பான முறையில் சொல்ல போய் தான் வந்திருக்கோம்.